ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலுங்க. பெருமாநல்லூர்லேருந்து காளிபாளையம் அப்படின்னு சொல்லிக்கிற ஊரில் இருக்குது. பெருமாநல்லூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் வந்து வரணும். வந்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. பார்க்க ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. சுற்றிலும் காடு தாங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா செங்கப்பள்ளி டு பெருமாநல்லூர் வழியில் கேபிஆர் கம்பெனி இருக்குது. அதுக்கு டைரக்ட் பேக் சைடில் கோயில் இருக்குது. கோயில் வாசல்லேருந்து பார்த்தாவே கம்பெனியோட பேக் சைடு தெரியும். அது வந்து காவல் தெய்வம். அங்கே தான் ஆடு வெட்டுறது. இது வந்து முனி ஆடு வெட்டுற சாமி. அப்புறம் இங்கே சாமியும் ஆடி அருள்வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்ததுனால எங்களுக்கு தெரியல. இங்கே சாமி ஆடி அருள்வாக்கும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாங்க. பொங்கல் வச்சாச்சு. சாமிக்கு வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கன்னிமார் சாமிக்கு தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே பிள்ளையார் அப்படியே வந்தாச்சுங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இதுதான் தஷ்வினோட அப்பா, தஷ்வினோட தாய் மாமா சபரி, அப்புறம் தஷ்வினோட அம்மா கீர்த்தி வர்றாங்க. எங்கள் குட்டீஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நிக்கிதா குட்டி, அர்ணவ் குட்டி, அர்ணேஷ், கிருத்திக் 4 பேரும் லைனாக நிற்கிறாங்க. தஷ்வின், அர்ணவ், அப்புறம் அர்ணேஷ், கிருத்திக் 4 பேருக்கும் ஒரு 3 to 4 months தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே 3 years ஓல்டு. எல்லாருமே சேம் ஏஜ் தாங்க. ஒரு 3-4 மாதம் முன்ன பின்ன தான் வந்து எல்லாருமே பிறந்தாங்க. இது வந்து கருப்பராயன் சுவாமி. அவங்களுக்கு காவல் தெய்வமாக குதிரை வண்டி இருந்துச்சு. குதிரை சாமி இதுதான் வந்து மெயின் சாமிங்க. பத்ரகாளி அம்மன் பார்க்கவே வந்து கொண்டத்துக்காளி அம்மன் மாதிரியே எனக்கு இருந்துச்சு. சாமி அவ்வளோ அம்சமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சுங்க. பொங்கல் வச்சாச்சு. மொட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து இவங்க காது குத்துவாங்க. நாங்களும் அர்ணவ் குட்டிக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு காது குத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாமியை கும்பிட்டோம். இவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காது குத்துறாங்க. இது 3 அத்தைங்க சேர்ந்து மருமகளுக்காக தட்டம் சீர்வரிசை வச்சாங்க. எங்கள் அம்மா ஒரு அத்தை, எங்கள் சித்தி, அப்புறம் எனக்கு ஒரு பெரியம்மா இருக்காங்க. 3 பேர். எங்கள் மாமா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். மாமாவோட சேர்த்து 6 பேருங்க. பெரிய கூட்டம் எங்களுது. 3 அத்தை, அம்மா, எங்கள் சித்தி, இது வந்து எங்கள் பெரியம்மா. 3 பேர் சேர்ந்து மருமகளுக்காக சீர்வரிசை வச்சுருந்தாங்க. எங்கள் பெரியம்மாவோட பேரை கிருத்திக் சாக்லேட் பாக்கெட்டை வச்சுட்டு கொடுக்கவே இல்லை. இது 2 தம்பிங்க, எங்கள் தம்பிங்க ட்விங்ஸ் 2 பேருமே. யோகு மாமா அண்ட் குமார் மாமா அர்ணாவோட ஃபேவரட் மாமாஸ். இது வந்து காது குத்துறதுக்காக போட்டிருந்த பின்னாடி ஸ்டேஜ் டெக்கரேஷன் மாதிரி சின்னதாக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ளார் தான், ஆனால் பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மங்களகரமாக இருந்துச்சு. அப்புறம் பிளேட் டெக்கரேஷன் பாருங்கள். இது ஜுவல் போடுறதுக்காக அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து காதணி விழான் ஃபங்க்ஷனுக்காக. அப்புறம் தேங்காய் ஒரு தட்டம். அதுக்கப்புறம் வெத்தலை வந்து அப்படியே ரோல் பண்ணி அழகாக அதில் ஒரு ஃப்ளார் வச்சு விநாயகர் வச்சுருந்தாங்க. அப்புறம் அன்னாச்சி பழம் வந்து ஒரு தட்டம். அப்புறம் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி தாய் மாமா மடியில் குட்டியை குழந்தைய வச்சு காது குத்துற மாதிரி அது ஒன்று. அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று, ஸ்வீட்டு, அப்புறம் ரெட் பனானா, அதுக்கப்புறம் சாக்லேட்டு வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த 11 பிளேட்ஸ் வந்து 12,000க்கு பண்ணி கொடுத்தாங்க. அன்னூர்லேருந்து வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதே வெளியெல்லாம் வந்து தங்கச்சி, என்னோட கூட பிறந்த தங்கச்சி பையனுக்கு வந்து அர்ணேஷுக்கு வந்து காது குத்தும்போது கேட்டப்போ 25 பிளேட்ஸ்க்கு 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதனாலே நாங்கள் பண்ணல, நாங்களே பண்ணிக்கிட்டோம். இப்போ இது வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. காது குத்துறவரும் வந்துட்டாருங்க. தஷ்வின் அது வரைக்கும் அழுகவே இல்லை. சமத்து பையனாக ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் பயங்கர அழுக. காது குத்துறவர் வந்து 2 காதுக்கும் மார்க் பண்ணிட்டாரு. தாய் மாமா மடியில் வச்சு உட்காந்து காது குத்துறாங்க. எங்களுக்கெல்லாம் தாய் மாமா இல்லாதவங்க வந்து தாத்தா மடியில் வச்சு காது குத்துவாங்க. தாய் மாமா இருக்கிறவங்க எங்கள் சைட்லலாம் தாய் மாமா மடியில் தான் வந்து உட்கார வச்சு காது குத்துவாங்க. தஷ்வின் குட்டிக்கு மாலை போட்டாச்சு. தாய் மாமாவுக்கும்
மாலை போட்டாச்சு. கீர்த்தியோட தம்பி, சொந்த தம்பி சபரி, தஸ்வினோட அப்பா அம்மா கீர்த்தியும் அவங்களோட ஹஸ்பண்டும் நிற்கிறாங்க. கீர்த்தியோட அம்மா, அவங்க பாட்டி எல்லோரும் லைனாக நின்றுட்டுருக்காங்க. தங்கச்சி, நான், அம்மா எல்லோரும் இங்கே நின்றுட்டுருந்தாங்க. காது குத்தும்போது பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அருணாக்குட்டிக்கும் காது குத்தும்போது இப்படி தான் வந்து பயங்கர அழுக. குத்துற வரைக்கும் என்னடா பண்ணுறாங்கன்ட்டு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. குத்த ஆரம்பித்த உடனே பாவம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலில் வந்து ஆடு வெட்டுறதுக்கு வேண்டியிருந்தா அப்படின்னா மார்னிங் 9க்கு முன்னாடியே வந்து வெட்டணுங்களாமா. அப்போ தான் சாமி அருள் வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னாங்க. எங்களுக்கு 9 o'clock மேலே ஆனதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. 2 தாத்தா மடியிலையும் 2 பேரனும் போய் உக்காந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒன்று, எங்கள் சித்தியோட ஹஸ்பண்ட் ஒன்று, யோகு மாமா அண்ட் குமார் மாமாவோட அப்பா அவர். கீழே ஒரு விரிப்பு போட்டு அது மேலே வந்து பிளேட் டெக்கரேஷனில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கேயும் வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு மண்டபத்துக்கும் அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இங்கே லாங் டிஸ்டன்ஸ்னாலும் வந்து பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ 25 பிளேட்ஸ் அப்படின்னா 27,000 அந்த மாதிரி சம்திங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மார்க் பண்ணியாச்சு, குத்த ரெடி ஆயாச்சுங்க. த்ரீ இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் போல். அருணேஷும் இப்படி தான் வந்து அழுதாரு. ஆனால் அருணா குட்டிக்கு, நிக்கிதா குட்டிக்கெல்லாம் வந்து காது குத்தும்போது நாங்கள் 1 இயர்லேயே குத்துனதுனால அவங்க குத்தும்போது தான் ஈன்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அது குட்டி குழந்தையாக இருந்ததுனால தெரியல. அதனால தான் வந்து என்னவோ 9 மாதம் 11 மாதத்துலேயே காது குத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வயசுங்கும்போது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. அவங்க அந்த பெயினை வந்து திருப்பி திருப்பி நினச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அத்தை, 2வது அத்தைங்க கீர்த்தியோட அம்மா, க்ரீன் கலர் saree. தம்பிக்கு வந்து காது குத்துறதுக்காக பாருங்கள் செயின் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த ஜுவல் ஸ்டாண்டில் செயின் சூப்பராக இருந்துச்சு. அந்த செயின் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது எங்கள் தாய் மாமா, பக்கத்தில் நின்றுருக்கிறவர் எங்கள் தாய் மாமா. வந்தாச்சு. தஸ்வின் குட்டிக்கும் காதும் குத்தியாச்சுங்க. சுற்றிலே வந்து காடாக இருந்ததுனால நல்லா குளுமையாக இருந்துச்சு. சண்டே தான் வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நாங்கள் போன நேரம் மழைங்க, தூறல் மழை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கீர்த்திக்கு படங்குது காது குத்துறாங்க அப்படின்ட்டு தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தவங்க சாக்லேட் கொடுங்க, ஒருத்தவங்க வாழைப்பழம் கொடுங்க, ஒருத்தவங்க ஸ்வீட் கொடுங்கன்ட்டு சத்தம் போடுறாங்க. ஒருத்தவங்க எதுவுமே கொடுக்க வேணாம், பாப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. குட்டி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோயில் பக்கத்துலேயே மண்டபம் இருந்துச்சு. அங்கேயே வந்து கொண்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, ஊத்தாப்பம், சட்னி, சாம்பார், கார சட்னி, அதுக்கப்புறம் கிச்சடி செஞ்சுருந்தாங்க. கிச்சடி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சமையல்காரவங்க கீர்த்தி மேரேஜுக்கு பண்ணவங்களே தான் வந்து அகைன் வந்து அவங்க விருந்துக்கும் பண்ணாங்க. இப்போ வந்து தம்பியோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கும் பண்ணாங்க. சூப்பராக பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் தான் அவங்க. அந்த கேட்ரிங் சர்வீஸ் வந்து அவங்களே திங்ஸ் வாங்கி போட்டு அவங்களே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சூப்பராக செஞ்சுருந்தாங்க எல்லா ஐட்டம்ஸுமே. அப்புறம் உளுந்த வடை 2 காதும் குத்தியாச்சு. அப்புறம் குத்துனதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபம் வந்து பெருமாநல்லூரில் வந்து வச்சுருந்தாங்க. இது கோயில் சின்னதாக இருந்ததுனால காது குத்துற ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுட்டு அப்புறம் கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து மண்டபத்துக்கு வர மாதிரி தான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மதியம் வந்து கெடா விருந்துங்க. ஒரு வழியாக 2 காதும் குத்தி முடிச்சிட்டாங்க அமுத்தி வச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் குட்டீஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. அர்ணவியும் தஸ்வினியும் பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அர்ணேஷும் கிருத்திக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க.
எல்லோரும் வந்து அந்த குதிரையில் ஏறி உட்காரதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இயற்கை சூழலில் இந்த மாதிரி குளு குளுன்னு கோயில் அப்படியே அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. வந்தாச்சு, அம்மன் திருமண மஹாலுக்கு வந்தாச்சுங்க. இது பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது, பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே. இந்த பேனரும் க்யூட்டாக அடிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாக ஒரு பொம்மை, அதில் வந்து காது குத்துற மாதிரி 2 கடுக்கு போட்டு க்யூட்டாக இருந்துச்சு, மாலை போட்டு அந்த பொம்மை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மஹாலுக்கு ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து வரேங்க. சின்னதும் இருக்கும், சும்மா பார்ட்டி மட்டும் வைக்கிற மாதிரி. பெரிய மஹால் மேரேஜ் பண்ணுற மாதிரியும் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த மஹாலுக்கு 20,000 வந்து ரெண்ட்டு. பக்கத்தில் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து 65 to 70 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பேனரும் வந்து வரவேற்புக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வந்தோடனே என்ட்ரன்ஸில் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக புதினா ஜூஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்பா, சித்தப்பா, அர்ணேஷோட அப்பா, அம்மா எல்லோரும் வந்து லைனாக உட்காந்துட்ருக்காங்க. குட்டீஸ் எல்லாமே நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு அந்த ரேப் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இவர் தாங்க சமையல் கான்ட்ராக்டர், அவர் ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிறவர். அந்த அம்மா வந்து அவங்களோட ஒய்ஃபு. 2 பேரும் வந்து மேரேஜிலிருந்து தம்பி மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களே தான் இன்வைட் பண்ணோம். சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து உள்ள ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான், ஆனால் பார்க்க ரியல் ஃப்ளார் மாதிரி தூரம் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், சாக்லேட் பாதி சைடு காணோம், எல்லாம் வர வரவே வந்து வச்சு விளாசிட்டாங்க. கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னென்ன மெனு ஐட்டம்னு பார்க்கலாம். இது வந்து எலும்பு குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், இது வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளை சிக்கன், இது வந்து ரசம், இது வந்து நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் ரத்தம், குடல், தலை எல்லாம் போட்டு அது ஒரு பொரியல், இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்லேயும் செஞ்சுருந்தாங்க. மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் கோபி 65 எல்லாமே. ஃபைனல் டச்சாக வந்து பீடா அண்ட் ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் கேங்கு. லைனாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே எங்கள் கேங் தான் லைனாக உட்காந்துட்டோம். ஒரே பந்தியில் சாப்பிடுவோம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, இது எங்கள் மாமியார், மாமனார் எல்லாருமே. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. வேணுங்கிற அளவுக்கு கேட்டு கேட்டு வச்சாங்க. எல்லா ஐட்டமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க சமையல்காரவங்க. Thank you for watching.